இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளுள் ஒன்றாக புனித ஹஜ்ஜி கடமை அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. எவர்கள் அங்கு யாத்திரை செல்ல சக்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அத்தகைய மனிதர்கள் மீது அல்லாஹுக்காக அவ்வாலயத்தை ஹஜ்ஜி செய்வது கடமையாகும் என அல் குர்ஆன் கூறுகின்றது. சூரத்து ஆல இம்ரான் 97ஆம் வசனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு செல்லும் அளவு சகல வசதி வாய்ப்புகளும் இருந்தும் ஒருவர் ஹஜ்ஜி செய்யவில்லை என்றால் அவர் யகூதியாகவோ நசாராவாகவோ மரணிக்கட்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதே கருத்தை வலியுறுத்துவதாக இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எந்த ஒரு தேவையும் நோயும் ஆட்சியும் தடையாக இல்லாத போதும் ஒருவர் ஹஜ்ஜி செய்யாது வேண்டுமென்றே அதை தவிர்த்து கொண்டால் அவர் யகூதியாகவோ நசாராவாகவோ மரணிக்கட்டும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஹஜ்ஜி செய்பவர்களுக்கு இருக்கும் சிறப்பு பற்றி இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறும்போது சொன்னார்கள், ஹஜ்ஜி செய்பவரும் உம்ரா செய்பவரும் அல்லாஹ்வுடைய தூது குழுவினராவார்கள். அவர்கள் கேட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான், அவர்கள் பிரார்த்தித்தால் அல்லாஹ் அவர்களது பிரார்த்தனையை அங்கீகரிப்பான், பதிலளிப்பான். அவர்கள் யாருக்காவது சிபாரிசு செய்தால் அந்த சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே புத்தியுள்ள பருவ வயதை அடைந்த ஹஜ்ஜி செய்ய சக்தியுள்ள ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஹஜ்ஜி செய்வது கடமையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, முதலாவது ஒருவர் ஹஜ்ஜி செய்ய போகின்றார் என்றால் அதனை ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் என்று சொல்லப்படும். ஹஜ்ஜத்துல் இஸ்லாம், இந்த ஹஜ்ஜை பற்றித்தான் இந்த உரையில் நாங்கள் கவனிக்கப் போகின்றோம். ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் என்ற இந்த முதலாவது ஹஜ்ஜி எவ்வாறு செய்வது, அதனுடைய சட்ட திட்டங்கள் என்ன, நடைமுறைகள் என்ன என்பதை பற்றித்தான் இன்றைய உரையில் நாங்கள் கவனிக்க இருக்கின்றோம். எனவே முதலாவது சுருக்கமாக இந்த ஹஜ்ஜினுடைய நடைமுறைகளை மிக சுருக்கமாக சொல்கின்றேன், பிறகு விரிவாக நாங்கள் பார்க்கலாம், ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஒருவர் ஹஜ்ஜி செய்ய செல்கின்றார் என்றால் அவர் முதலாவதாக உம்ரா செய்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜிக்கான உம்ரா ஒன்று இருக்கிறது. ஹஜ்ஜி செய்ய செல்லக்கூடிய ஒருவர் முதலாவதாக உம்ரா செய்ய வேண்டும். இந்த உம்ராவை எவ்வாறு செய்வது என்று பார்த்தால் இதற்காக முதலாவதாக அவர் இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு காபாவுக்கு சென்று அவர் தவாப் செய்து கொள்வார். இஹ்ராம் கட்டிய பிறகு காபாவுக்கு சென்று தவாஃப் செய்வார். பிறகு தவாஃப் முடிந்த பிற்பாடு தவாஃபுக்குரிய 2 ரக்காத்து தொழுகை இருக்கிறது, அந்த தொழுகையை தொழுது கொள்வார். அதன் பிறகு சஃபா மர்வா மலைகளுக்கு இடையில் சென்று அங்கு 2 மலைகளுக்கும் இடையிலே தொங்கோட்டம் ஓடுவார். அதன் பிறகு தனது முடியில் சிலவற்றை கத்தரித்துக் கொள்வார். அவ்வளவுதான், ஹஜ்ஜிக்கான உம்ரா முடிந்துவிடும். அதன் பின்பு அவர் இஹ்ராமை களைந்து கொள்வார். அடுத்து அவர் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். ஹஜ்ஜிக்கான உம்ராவை முடித்துவிட்ட பிறகு அவர் ஹஜ்ஜி கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த ஹஜ்ஜி கடமைகள் எப்போது ஆரம்பமாகின்றன என்றால் துல் ஹஜ்ஜி மாதம் 8ஆம் நாள் ஆரம்பமாகும். அதற்காக துல் ஹஜ்ஜி 8ஆம் நாளில் அவர் மீண்டும் இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜிக்காக என்று இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். பிறகு மறுநாள், அதாவது துல் ஹஜ்ஜி மாதம் 9ஆம் நாள் அரஃபா மைதானத்துக்கு சென்று அன்று லுஹரில் இருந்து மக்ரிபு வரைக்கும் அங்கேயே தங்கியிருக்க வேண்டும். அவர் அங்கேயே தங்கியிருப்பார். மகரிபுக்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு வருவார். முஸ்தலிஃபாவுக்கு வந்து அன்றிரவு அங்கு தங்குவார். மறுநாள் காலை, அதாவது துல் ஹஜ்ஜி மாதம் 10ஆம் நாள், அதாவது ஹஜ்ஜி பெருநாள் தினத்தன்று சூரியன் உதயமானவுடன், சுபஹ் தொழுகைக்கு பிறகு சூரியன் உதயமானவுடன் முஸ்தலிஃபாவில் இருந்து புறப்பட்டு மினாவுக்கு செல்வார். மினாவுக்கு அவர் வருவார். வந்து அங்கே ஜம்ரத்துல் அகபா என்ற இடத்தில் 7 கற்களை எறிவார். அதன் பின்பு அங்கே குர்பானி கொடுப்பார். ஒரு ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுப்பார். பிறகு தனது முடியை மழித்துக் கொள்வார். அதற்கு பிறகு காபாவுக்கு வந்து மீண்டும் தவாஃப் செய்வார். தவாஃபுக்கு பிறகு 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும், அதை தொழுது கொள்வார். அதன் பிறகு சஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுவார். பிறகு மீண்டும் காபாவுக்கு வந்து ஒரு தவாஃப் செய்வார். அந்த தவாஃபுக்குரிய 2 ரக்காத்துகள் தொழுகையை தொழுவார். அன்று மாலை, அதாவது துல் ஹஜ்ஜி மாதம் 10ஆம் நாள் மாலை மீண்டும் மினாவுக்கு சென்று அன்றிரவு அங்கேயே தங்குவார். மறுநாள் துல் ஹஜ்ஜி 11ஆம் நாள் மினாவில் 3 ஜம்ராக்களிலும் 7 கற்களாக 21 கற்களை அவர் எறிவார். அன்றிரவும் மினாவிலேயே தங்குவார். மறுநாள் துல் ஹஜ்ஜி 12ஆம் நாள் மீண்டும் 3 ஜம்ராக்களிலும் 7 கற்களாக 21 கற்களை எறிவார். அத்தோடு ஹஜ்ஜுடைய அனைத்து கிரியைகளும் நடைமுறைகளும் நிறைவுக்கு வந்துவிடும். அவர் ஒரு ஹாஜியாக மாறிவிடுவார். இவ்வளவுதான் ஹஜ்ஜுடைய கடமைகள். அன்புக்குரிய உலமாக்களே, சகோதர சகோதரிகளே, இப்போது நாங்கள் இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை விரிவாக பார்க்கலாம்.
முதலாவதாக இந்த ஹஜ்ஜி யாருக்கு கடமை என்று பார்க்கிற பொழுது, யாருக்கு இந்த ஹஜ் கடமை என்றால் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒருவருக்கு ஹஜ் கடமையாக வேண்டும் என்றால் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அதிலே முதலாவது நிபந்தனை என்னவென்றால் அவர் புத்தியுள்ள ஒருவராக இருக்க வேண்டும். பைத்தியம் உள்ளவர்களுக்கு ஹஜ் கடமை இல்லை. புத்தி சுவாதீனம் உள்ள ஒருவருக்குத்தான் ஹஜ் கடமையாகும். இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் அவர் பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். பருவ வயதை அடையாத சிறிய பிள்ளைகளுக்கு ஹஜ் கடமை இல்லை. அதேவேளை சிறு வயதில் அவர்கள் ஹஜ் செய்தால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் பருவ வயதை அடைந்த பிறகு அவருக்கு ஹஜ் செய்யக்கூடிய சக்தி வாய்ப்பு கிடைத்தால் அவர் மீது ஹஜ் கடமையாகிவிடும். அவர் மீண்டும் ஹஜ் செய்ய வேண்டும். ஏற்கனவே ஹஜ் செய்திருக்கின்றேன் என்று நினைத்துக்கொண்டு இவர் அந்த ஹஜ்ஜை தவிர்த்து கொள்ள முடியாது. மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால் ஹஜ் செய்வதற்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். ஹஜ் செய்வதற்கு அவருக்கு சக்தி இருக்க வேண்டும். சக்தி என்று சொல்லும் பொழுது அவருக்கு ஹஜ் செய்ய போதுமான பொருளாதார வசதி இருக்க வேண்டும். அவர் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பி வருவதற்கான பணம், அக்காலங்களில் உண்பதற்கும் உடுப்பதற்கும் தேவையான அளவு பணம், வீட்டில் உள்ளவர்களுக்கு செலவுக்கு கொடுத்து விட்டு செல்வதற்கான பணம் என அனைத்தும் போதுமான அளவு அவருக்கு இருக்க வேண்டும். அதேபோன்று ஹஜ் செய்வதற்கு ஏற்ற உடல் ஆரோக்கியம் அவருக்கு இருக்க வேண்டும். ஹஜ்ஜினுடைய கடமைகளை முழுமையாக செய்வதற்கு ஏற்ற வகையில் ஆரோக்கியமானவராக அவர் இருக்க வேண்டும். நோயாளிகள் மீது அல்லது ஹஜ் கடமைகளை செய்ய முடியாத இயலாமை வருத்தம் உள்ளவர்கள் மீது ஹஜ் கடமை என்பது அவர்களுக்கு அவசியம் இல்லை, கடமையாக மாட்டாது. அதேபோன்று ஹஜ் செய்வதற்காக செல்லும் பாதை பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். வழியில் உயிர் ஆபத்துகள் ஏற்படக்கூடிய நிலை இருந்தால் அல்லது பாதுகாப்பான போக்குவரத்து வசதிகள் இல்லை என்றிருந்தால் அவருக்கு ஹஜ் கடமையாக மாட்டாது. அதே போன்று ஒருவர் ஹஜ் செய்வதற்காக தனது பெயரை பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஒரு நாட்டிலே ஒரு சட்டம் இருக்கிறது, ஹஜ் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு ஹஜ் செய்வதற்காக தனது பெயரை பதிவு செய்துள்ளார். எனினும் அந்த வருடம் ஹஜ் செய்வதற்காக அரசாங்கத்தால் தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலில் இவரது பெயர் இல்லை என்றால் அப்போது அவருக்கு ஹஜ் கடமையாக மாட்டாது. அடுத்த வருடம் வசதி வாய்ப்புகள் அமைந்தால் அவருக்கு ஹஜ் கடமையாகும். அத்தோடு ஹஜ் செய்ய போதுமான கால வசதியும் இருக்க வேண்டும். அதாவது ஒருவருக்கு ஹஜ் செய்வதற்கு போதுமான பொருளாதார வசதி ஆரம்பத்தில் இருக்கவில்லை. இப்போது வசதி வருகின்றது என்று வைத்துக் கொள்வோம். அப்போது வசதி வருகின்ற போது காலம் மிக குறைவாக இருக்கிறது. ஹஜ்ஜுடைய அமல்கள் ஆரம்பிப்பதற்கு முன் மக்காவுக்கு சென்று சேருவதற்கு காலம் போதாது என்று இருந்தால் அவருக்கும் ஹஜ் கடமையாக மாட்டாது. எனவே போதுமான அளவு கால அவகாசம் இருக்க வேண்டும். எனவே புத்தியுள்ளவராக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும், போதுமான சகல வசதி வாய்ப்புகளும் அவருக்கு இருக்க வேண்டும். அப்படியானவர்களுக்கு ஹஜ் செய்வது கடமையாகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து நாங்கள் ஹஜ்ஜுடைய வகைகள் பற்றி பார்ப்போம். ஹஜ்ஜி இரண்டு வகைப்படும். ஒன்று தனக்காக செய்யும் ஹஜ்ஜி, இன்னொன்று பிறருக்காக செய்யும் ஹஜ்ஜி, அதாவது பகரமாக செய்யக்கூடிய ஹஜ். தனக்காக செய்யக்கூடிய ஹஜ் என்று பார்க்கின்ற பொழுது அது இரண்டு வகைப்படுகின்றது. ஒன்று வாஜிபான ஹஜ்ஜி, இன்னொன்று முஸ்தஹப்பான ஹஜ்ஜி என்பதாகும். வாஜிபான ஹஜ் என்று வருகின்ற போது அதுவும் இரண்டு வகைப்படுகின்றது. ஒன்று அடிப்படை மார்க்க கடமையாக உள்ள ஹஜ், அதாவது ஒருவருக்கு சகல வசதி வாய்ப்புகளும் சரியாக அமைகின்ற போது அவர் ஹஜ் செய்ய வேண்டும். அது மார்க்க ரீதியான கடமை. அந்த அடிப்படையான மார்க்க கடமையாக உள்ள ஹஜ் ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கிறது, ஏதாவது ஒரு காரணத்தினால் வாஜிபான ஹஜ், அதாவது நேர்ச்சை வைப்பது அல்லது ஹஜ்ஜை முறித்துக் கொள்வது, இப்படியான விஷயங்கள் காரணமாக ஒருவர் மீது ஹஜ் கடமையாகும். அப்படியான ஒரு ஹஜ்ஜும் இருக்கிறது. எனவே இந்த உரையில் நாங்கள் பார்க்க போவது என்னவென்றால், ஒருவர் தனக்காக செய்யக்கூடிய ஹஜ்ஜி, வாஜிபான ஹஜ்ஜி, அடிப்படை மார்க்க கடமையாக உள்ள ஹஜ்ஜி, முதலாவதாக ஒருவர் செய்யக்கூடிய ஹஜ்ஜி. இதனை நாங்கள் ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் என்று கூறுகின்றோம். எனவே இந்த உரையிலே ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் பற்றியே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஒருவர் முதலாவதாக செய்யக்கூடிய அடிப்படையான மார்க்க கடமையான ஹஜ்ஜி, ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் பற்றித்தான் இன்றைய உரையில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒருவருக்கு ஆயுளில் ஒரு தடவை தான் ஹஜ் கடமையாகும். ஒருவருக்கு ஹஜ் செய்வதற்கான சகல வசதி வாய்ப்புகளும் அமைந்தால் அவர் உடனே ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு விட வேண்டும், தாமதிக்க கூடாது. அடுத்த வருடம் பார்க்கலாம் என ஒத்தி போடவும் கூடாது. அவ்வாறு ஒத்தி போடுவது பாவமான விஷயமாகும். அதே வருடமே ஹஜ் செய்து விட வேண்டும். சில வேளை வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஒருவர் ஹஜ்ஜை ஒத்தி போட்டு பின்னர் அவருக்கு ஹஜ் செய்வதற்கான வசதிகள் வாய்ப்புகள் அமையாவிட்டாலும் கூட அவர் மீது வாஜிபான அந்த ஹஜ் வாஜிபாகவே இருக்கும். எப்படியும் அவர் அதனை செய்தே ஆக வேண்டும். அதனால் தான் வசதி வாய்ப்புகள் சரியாக அமைந்தவுடன் தாமதிக்காது ஹஜ் செய்துவிட வேண்டும் என்று மார்க்கத்தில் மிக கண்டிப்பாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ஜை நாங்கள் மூன்று விதமாக நிறைவேற்ற முடியும். மூன்று விதமாக இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும். முதலாவது தமத்து என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜி, இரண்டாவது இஃப்ராத் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜி, மூன்றாவது கிரான்.
தமத்து, இஃப்ராத், கிரான் என்று 3 வகைகள் உள்ளன. இஃப்ராத், கிரான் ஆகிய 2 வகையான ஹஜ்ஜும் மக்காவில் வசிப்பவர்களால் அல்லது மக்காவுக்கு அண்மையில் வசிப்பவர்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய ஹஜ் ஆகும். தமத்து வகையான ஹஜ் என்னவென்றால் மக்காவிலே இருந்து 48 மைல்களுக்கு அப்பால், மக்காவில் இருந்து 48 மைல்களை விட தொலைவில் வசிப்பவர்கள் அல்லது வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஹஜ்ஜி தான் இந்த தமத்து என்று சொல்லக்கூடிய ஹஜ் ஆகும். எனவே இந்த உரையில் நாங்கள் ஹஜ்ஜு தமத்து பற்றியே அறிந்து கொள்ள போகின்றோம், பேச இருக்கின்றோம். ஒரு முஸ்லிம் முதலாவது தடவையாக தனக்கு வாஜிபாக உள்ள ஹஜ்ஜை செய்ய போகின்றார் என்றால் அதற்கு ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் என்று பெயர். இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளைச் சேர்ந்த முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்ய வேண்டிய ஹஜ்ஜு தமத்து, அதாவது தமத்துவான ஹஜ். எனவே இந்த அமர்வில் ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் எனும் ஹஜ்ஜை தமத்துவான முறையில் எவ்வாறு செய்வது என்பது பற்றித்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளைச் சேர்ந்த முஸ்லிம்கள் முதலாவது முறையாக ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வாறு அந்த ஹஜ் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது பற்றியே நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் ஒருவர் செய்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான நடைமுறைகள் இருக்கின்றன. முதலாவதாக அவர் தன்னுடைய கிராஅத்தை, ஓதக்கூடிய அந்த இயல்பை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியாக அந்த ஔராதுகள், சரியாக துஆக்களை ஓதுகின்றேனா, குர்ஆனை சரியாக ஓதுகின்றேனா, தல்பியாவை சரியாக சொல்ல மொழிகின்றேனா என்று இந்த கிராஅத்தை, ஓதக்கூடிய அந்த தன்மையை அவர் சரி செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவர் ஹலாலியத் என்று சொல்லக்கூடிய, அதாவது தன்னுடைய சகோதரர்களுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு ஏதாவது அநீதி இழைத்திருந்தால், ஏதாவது அவர்களுடைய மனம் புண்படும்படி நடந்திருந்தால், பேசியிருந்தால் அதற்காக அவர்களை சந்தித்து மன்னிப்பு கேட்டுக்கொள்வது ஒரு சுன்னத்தான நல்ல விஷயமாகும். எனவே ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் அவர்கள் அப்படியான நபர்களை சந்தித்து, நமக்கு நெருக்கமாக இருந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தவர்கள் அனைவரையும் சந்தித்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர்களுடைய அன்பை, துஆவை பெற்றுக்கொண்டு தான் நாங்கள் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். அதே போன்று ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒருவர் தான் திரும்பி வருவேனா இல்லையா என்று அவருக்கு தெரியாது. சில வேளை அவர் ஹஜ்ஜிலேயே வஃபாத் ஆகிவிடலாம், ஷஹீத் ஆகிவிடலாம். எனவே ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் அவர் தன்னுடைய வசியத்தை குடும்பத்தாருக்கு சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். தன்னுடைய மௌத்துக்கு பிறகு எவ்வாறு நடந்து கொள்வது என்பது தொடர்பாக தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு சரியான அறிவுறுத்தல்களை வழங்கிவிட்டு தான் அவர் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். அதே போன்று ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னாலேயே ஹஜ்ஜி சம்பந்தமான சட்ட திட்டங்கள் என்ன, நடைமுறைகள் என்ன, வாஜிபுகள் என்ன, சுன்னத்துகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் சரியாக முழுமையாக அறிந்து விட்டு செல்வது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். எனவே அந்த ஹஜ்ஜுக்கு சென்று விட்ட பிறகு இந்த அமலை எவ்வாறு செய்வது என்று தெரியாது, இது செய்தால் அது தவறா இல்லையா என்று புரியாது, அப்படியான நிலை இல்லாமல் நாங்கள் முழுமையாக ஹஜ்ஜுடைய சகல சட்டங்களையும் முழுமையாக அறிந்து கொண்டு செல்வதுதான் எங்களுடைய ஹஜ்ஜி அல்லாஹ்விடத்திலே கபூலான ஹஜ்ஜாக மாறுவதற்கான ஒரு முக்கியமான வழிமுறையாகும். எனவே ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் ஹஜ்ஜுடைய சகல கிரியைகள் பற்றியும் சகல நடைமுறைகள் பற்றியும் முழுமையாக அறிந்து கொண்டு செல்வதை முக்கியமான விடயமாகும். அதே போன்று ஹஜ்ஜிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய சில முக்கியமான இடங்கள் இருக்கின்றன. அப்படியான இடங்கள் என்னென்ன இடங்கள், அவ்வாறான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் எவை என்பதை பற்றியும் அறிந்து அவற்றையும் நாங்கள் அங்கே சென்ற பிறகு நேரடியாக தரிசித்துவிட்டு வருவதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்றால் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் அவர் ஹுமுஸ், ஜகாத் வழங்க வேண்டி இருந்தால் அவற்றை வழங்கிவிட்டு செல்ல வேண்டும். ஒருவர் ஜகாத் கொடுக்க கடமையான ஒருவர் இருக்கின்றார், ஹுமுஸ் கொடுக்க கடமையான ஒருவர் இருக்கின்றார். இந்த ஜகாத்தையும் கொடுக்காமல் ஹுமுஸையும் கொடுக்காமல் அவர் ஹஜ்ஜுக்கு செல்வாராக இருந்தால் அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஹஜ்ஜாக மாறிவிடும். அது மட்டுமல்லாமல் ஹுமுஸ் கொடுக்க வேண்டிய, ஜகாத் கொடுக்க வேண்டிய அந்த நிதியை கொண்டு ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்றால் அவருடைய ஹஜ்ஜி ஹராமான ஹஜ்ஜி, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஹஜ்ஜாக இருக்கும் என்பதையும் நாங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நாங்கள் ஹஜ்ஜுடைய நடைமுறைகள், அமல்கள் தொடர்பாக அறிந்து கொள்வோம். ஹஜ்ஜு என்பது 2 பிரதானமான அமல்களை கொண்டது. ஒன்று உம்ரத்து தமத்து என்று சொல்லக்கூடிய உம்ரா, இரண்டாவது ஹஜ்ஜு தமத்து என்று சொல்லக்கூடிய ஹஜ். அதாவது உம்ரா, ஹஜ் என்ற 2 பிரதானமான அமல்களை கொண்டதுதான் நாங்கள் செய்யக்கூடிய ஹஜ். எனவே முதலாவதாக உம்ரா சம்பந்தமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார் என்றால் முதலாவதாக அவர் உம்ராவை செய்து கொள்வார். உம்ரா செய்து முடித்துவிட்ட பிறகுதான் அவர் ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்வார். எனவே உம்ரா செய்வது எவ்வாறு என்பதை பற்றி இப்போது நாங்கள் பார்ப்போம். உம்ரா செய்யக்கூடிய ஒருவர் முதலாவதாக இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும்.
மீகாத்தில் வைத்து இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். இஹ்ராம் கட்டிய பிறகு அவர் காபாவுக்கு சென்று தவாப் செய்து கொள்வார். தவாஃபுக்கு பிறகு அவர் 2 ரக்காத்துகள் தொழுகை இருக்கிறது, அந்த தொழுகையை தொழுது கொள்வார். அதன் பிறகு அவர் சஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுவார். அதன் பிறகு தனது முடியில் சிலவற்றை கத்தரித்துக் கொள்வார் அல்லது நகத்தில் சிலவற்றை கத்தரித்துக் கொள்வார். உம்ரா செய்கின்ற பொழுது முதலாவது கடமையாக இருப்பது இஹ்ராம் கட்டிக்கொள்வதாகும். இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். அதாவது மீகாத்துகளில் ஒன்றில் இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். இஹ்ராம் கட்டுவதற்கென குறிக்கப்பட்டுள்ள சில இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களுக்கு மீகாத் என்று அழைக்கப்படும். இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளைச் சேர்ந்த ஹாஜிகள் இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டிய இடம் மீகாத் எலம்லம் என்பதாகும். எலம்லம் என்ற இடத்தில் வைத்துத்தான் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளைச் சேர்ந்த ஹாஜிகள் இஹ்ராம் கட்டிக்கொள்வார்கள். ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள் இந்த இடத்தில் வைத்துத்தான் இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். மீகாத்தை தாண்டி இஹ்ராம் கட்டக்கூடாது. அதே போன்று மீகாத்தை அடைவதற்கு முன்பாகவும் இஹ்ராம் கட்டிக்கொள்ள கூடாது. அவ்வாறு மீகாத்தை அடைவதற்கு முன்பாக இஹ்ராம் கட்டிக்கொண்டால் அந்த இஹ்ராம் செல்லுபடியாகாது. அதே போன்று மீகாத்தை தாண்டிய பிறகு இஹ்ராம் கட்டிக்கொண்டாலும் அந்த இஹ்ராமும் செல்லுபடியாகாது. எனவே எலம்லம் என்ற அந்த இடத்தில் வைத்துத்தான் நாங்கள் இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். இஹ்ராம் கட்டிக்கொள்வதற்கு முன்பாக குளித்துக் கொள்வது ஒரு முஸ்தஹப்பான விஷயமாகும். அதே போன்று இஹ்ராமுக்கு முதல் தேவையற்ற முடிகளை அகற்றி நகங்களை வெட்டி மிஸ்வாக்கும் செய்து கொள்வது முஸ்தஹப்பான விஷயமாகும். இஹ்ராமுக்கு முன்பாக 6 ரக்காத்துகள் நஃபிலான தொழுகை தொழுது கொள்ள வேண்டும். இது மிகவும் சுன்னத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது, மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாகவும் இது இருக்கிறது. அதே போன்று இஹ்ராம் கட்டுவதற்காக தைக்கப்படாத 2 துண்டுகள் பயன்படுத்தப்பட வேண்டும். இது ஆண்களுக்கு மட்டும் சாரனாக அணிந்து கொள்ள ஒரு துண்டும் மேலாடையாக போட்டுக்கொள்ள ஒரு துண்டும் அவசியமாகும். முதலில் கீழ் துண்டையும் அதன் பிறகு மேல் துண்டையும் அணிந்து கொள்வதுதான் முஸ்தஹப்பான முறையாகும். இந்த உடையை அணிந்து கொண்ட பிறகு இஹ்ராமுடைய நிய்யத்தை வைத்து தல்பியா கூற வேண்டும். பெண்கள் தாம் வலிமையாக அணியக்கூடிய அந்த ஆடையையே இஹ்ராம் உடையாக அணிந்து கொள்ள முடியும். ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த தைக்கப்படாத 2 துண்டுகளை அணிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. ஹஜ்ஜத்துல் இஸ்லாம், ஹஜ்ஜு தமத்துவுக்குரிய உம்ரத்து தமத்துவுக்காக அல்லாஹ்வுக்காக இஹ்ராம் கட்டுகின்றேன் என்ற நியத்துடன் தல்பியா சொல்லி இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். இங்கு நியத்து முக்கியமாகும். நியத்து இங்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். இஹ்ராம் என்பது உண்மையில் என்னவென்றால் ஹஜ்ஜுடைய நியத்துடன் தல்பியா சொல்வதான் இஹ்ராம் என்பது. நாங்கள் 2 துண்டுகளை கட்டிக்கொள்வதான் இஹ்ராம் என்று எண்ணிவிடக் கூடாது. ஹஜ்ஜுடைய நியத்துடன் தல்பியாவை சொல்வதுதான் இஹ்ராம் கட்டிக்கொள்வது என்பதாகும். இந்த இடத்தில் தல்பியா சொல்வது என்பது தொழுகைக்காக தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்வது போன்றது. அதாவது தொழுகைக்காக நிற்கும் ஒருவர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தொழுகையை ஆரம்பித்தால் அதன் பிறகு அவருக்கு கதைப்பது கூடாது, திரும்புவது கூடாது, உண்பது கூடாது, இதெல்லாமே ஹராமாகிவிடும். அதே போலத்தான் இஹ்ராமுக்காக ஒருவர் தல்பியா சொல்லிவிட்டார் என்றால் அவர் உடனே இஹ்ராம் கட்டியவராக ஆகிவிடுகின்றார். இந்த தல்பியா அதனுடைய யதார்த்தம் என்னவென்றால் ஹஜ்ஜுக்கு வருமாறு அழைப்பு விடுத்த அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு நாங்கள் கொடுக்கும் பதில் தான் இந்த தல்பியா. தல்பியாவை சுருக்கமாக எப்படி சொல்லலாம் என்றால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று சொல்லிக்கொள்ள முடியும். அல்லது இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் என்று சொல்ல முடியும். அல்லது முழுமையாக சொல்வதாக இருந்தால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக் என்று சொல்லிக் கொள்வது முழுமையான தல்பியாவாக இருக்கும். இந்த தல்பியாவை நாங்கள் இஹ்ராம் கட்டியது தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். எங்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ அங்கே எல்லாம் இந்த தல்பியாவை நாங்கள் மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்து நாங்கள் இஹ்ராம் அணிந்துள்ள ஒருவர் செய்யக்கூடாத விடயங்கள் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இஹ்ராம் அணிந்த பிறகு சில விஷயங்கள் ஹராமாகி விடுகின்றன. அந்த ஹராமான விஷயங்களை நாங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்வது இஹ்ராமை பாழாக்கிவிடும். எனவே இஹ்ராம் அணிந்த ஒருவர் செய்யக்கூடாத விடயங்கள் எவை என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக தைக்கப்பட்ட ஆடைகளை அணியக்கூடாது. ஆண்கள் தைக்கப்பட்ட ஆடைகளை அணியக்கூடாது. பெண்களுக்கு இது விதிவிலக்கு. அதே போன்று மேல் பக்கம் முழுமையாக மூடியதாக உள்ள செருப்பும் அணியக்கூடாது. அதாவது 2 பட்டிகள் உள்ள செருப்பை அணிய முடியுமே தவிர முழுமையாக மூடியதாக உள்ள செருப்பை அணியக்கூடாது. அணிவது ஹராமான விஷயமாகும். அதே போன்று ஆண்கள் தலையை மறைக்க கூடாது. டவல் அல்லது குடை அல்லது தொப்பி அல்லது வாகனத்தில் மேல் பக்கம் மூடியதாக உள்ள வாகனத்தில் ஏறிக்கொள்வது இதெல்லாம் ஹராமான விஷயங்களாகும். அதே போன்று பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது. ஆண்கள் தலையை மறைக்க கூடாது, பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது. அது மட்டுமல்லாமல் நிழலுக்கு கீழே நிற்கவும் கூடாது. பகல் நேரங்களிலே வெயில் கடுமையாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு ஒரு மரத்துக்கு கீழே நிழலுக்கு கீழே நாங்கள் நிற்கக்கூடாது. அவ்வாறு நிற்பதே ஹராமான விஷயமாகும்.
அதே போன்று இஹ்ராம் அணிந்த ஒருவர் நறுமணம் பூசிக்கொள்ளக் கூடாது. நறுமணமோ துருவாடையோ எதையும் அவர் நுகரவும் கூடாது. எந்த அளவுக்கு என்றால் மனம் தரக்கூடிய மனமுள்ள சோப்பை கூட அவர் பாவிக்க கூடாது. மனமுள்ள பற்பசையை கூட அவர் பல் துலக்க பாவிக்க கூடாது. இவை எல்லாவற்றையும் அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒருவர் இஹ்ராம் அணிந்த ஒருவர் கண்ணாடி முன்னால் நின்று கொண்டு தன்னை பார்க்க கூடாது, ரசிக்க கூடாது. எதேச்சியாக அவ்வாறு வரும்பொழுது பிரச்சனை இல்லை. அதாவது அவராக விரும்பி சென்று கண்ணாடியை பார்ப்பது என்பது ஹராமான விஷயமாகும். அதுபோன்று இஹ்ராம் அணிந்த ஒருவர் தனது முடிக்கு டை அடிக்க கூடாது, மருதாணி பூசிக்கொள்ளவும் கூடாது. அதே போன்று கிரீம் பூசக்கூடாது, தலைக்கு எண்ணெய் பூசிக்கொள்ளவும் கூடாது. அது மட்டுமல்லாமல் முடிகளை வெட்டுவது, முடிகளை களைவது, முடிகளை பிடுங்குவது இதையெல்லாம் கூடாத விஷயங்கள். தனக்கும் அவர் செய்யக்கூடாது, பிறருக்கும் அந்த அப்படியான விஷயங்களை செய்து விடக்கூடாது. முடி வெட்டி விடக்கூடாது, நகம் வெட்டி விடக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அதே போன்று கண்களுக்கு சுருமாக இடக்கூடாது, நகம் வெட்டி கொள்ளக்கூடாது, அணிகலன்கள் எதுவும் அணியக்கூடாது. வாட்சி, காப்பு அப்படியான விஷயங்கள் எதையுமே அணியக்கூடாது. அதே போன்று உடம்பில இருந்து இரத்தத்தை வர வைக்கவும் கூடாது. வேண்டுமென்ற இரத்தத்தை வர வைப்பது ஹராமான விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் இஹ்ராம் அணிந்த ஒருவர் கெட்ட பேச்சுகள் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, குழப்பம் உண்டு பண்ணும்படியாக எதையும் பேசிக்கொள்ளக்கூடாது, வீணாக தர்க்கம் புரியக்கூடாது, விவாதத்துக்கு செல்லக்கூடாது, அனாவசியமாக சத்தியம் செய்யக்கூடாது. வல்லாஹி தல்லாஹி பில்லாஹி என்ற அப்படியான வார்த்தைகளை தேவையில்லாமல் சொல்லக்கூடாது. அரபிகள் மத்தியில் ஒரு வழக்கம் இருக்கிறது. அவர்கள் எதற்கெடுத்தாலும் வல்லாஹி வல்லாஹி என்று சொல்வார்கள். அவ்வாறு சொல்வது ஒரு கூடாத விஷயமாகும். இந்த பொதுவாக இஹ்ராம் அணிந்த ஒருவர் அப்படியாக சொல்லக்கூடாது. அது மட்டுமல்லாமல் உயிரினங்களை கொல்லக்கூடாது. அது தனது உடம்பிலே ஏறிய சிறிய பூச்சியாக இருந்தாலும் கூட அதனையும் அவர் நசிக்க விடக்கூடாது. எறும்பு, நுளம்பு, பூச்சிகள் இப்படியான எவற்றையும் இவர் கொல்லக்கூடாது, நசிக்க விடக்கூடாது. அது மட்டுமல்லாமல் ஹரம் எல்லைக்குள் காணப்படக்கூடிய எந்த ஒரு மரத்தையும் செடி கொடிகளையும் அவர் பிடுங்கக்கூடாது. பூக்கள் இருந்தால் அவற்றை பறிக்கக்கூடாது. அத்தோடு ஆயுதம் தரிக்க கூடாது. இஹ்ராம் அணிந்த ஒருவர் ஆயுதங்கள் எவற்றையும் வைத்திருக்க கூடாது. அது குண்டு அல்லது துப்பாக்கி அப்படியான பெரிய விஷயங்களாகவும் இருக்கலாம், அல்லது பிளேடு, கத்தி, கத்தரிக்கோல் அப்படியான விஷயங்களாகவும் இருக்கலாம். ஆயுதங்களை அவர் வைத்திருக்க கூடாது. அது மட்டுமல்லாமல் இஹ்ராம் அணிந்த ஒருவர் வேட்டையாடக்கூடாது. எந்த ஒரு பிராணியையும் உணவுக்காகவோ வேறு எந்த ஒரு தேவைக்காகவும் வேட்டையாடக்கூடாது. அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது. இச்சையுடன் கூடிய எந்த செயல்களையும் அவர்கள் செய்யக்கூடாது. ஆசையோடு பார்க்கிறது, முத்தமிடுவது, தொடுவது இப்படியான எந்த ஒரு செயலையும் இஹ்ராம் அணிந்தவர்கள் செய்யக்கூடாது. அதே போன்று திருமண உடன்படிக்கை செய்யவும் கூடாது. திருமணத்துக்கென்று அங்கே இருந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்துவதும் கூடாத விஷயமாகும். சுய இன்பத்தில் ஈடுபடுவதும் ஹராமான விஷயமாகும். இப்படியாக இஹ்ராம் அணிந்த ஒருவர் செய்யக்கூடாத சுமார் 22 செயற்பாடுகள் இருக்கின்றன. இந்த செயற்பாடுகளை அவர்கள் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தவிர்த்து கொண்டால் எமது இஹ்ராம் சிறப்பான முழுமையான இஹ்ராமாக இருக்கும். அந்த இஹ்ராமை கொண்டு நாங்கள் சிறப்பாக எங்களுடைய உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து இஹ்ராம் அணிந்த பிறகு அந்த மூமின் செய்யக்கூடிய அடுத்த கடமை என்னவென்றால் தவாப் செய்வதாகும். தவாப் செய்து கொள்ள வேண்டும். உம்ரத்து தமத்துக்காக இஹ்ராம் அணிந்து கொண்ட ஒருவர் ஏனைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக மக்காவுக்கு செல்வார். காபாவில் முதலாவது செய்ய வேண்டிய அமல் காபாவை சுற்றி வந்து தவாப் செய்வதாகும். காபாவை சுற்றி வட்டமாக வலம் வருவதுதான் தவாப் எனப்படுகிறது. ஒரு முறை முழு வட்டமாக காபாவை சுற்றி வந்தால் அது ஒரு தவாப் எனப்படும். இவ்வாறு 7 முறை சுற்றி வர வேண்டும், 7 தவாப் செய்து கொள்ள வேண்டும். இதனை நாங்கள் தவாப் செய்வது என்று கூறுகின்றோம். தவாப் செய்யும் போது வட்டமாக சுற்ற வேண்டும், நேர்கோடுகளாக சுற்றக்கூடாது, வட்டமாக சுற்றி வர வேண்டும். தவாப்புக்குரிய ஷரத்துகள், நிபந்தனைகள் சில இருக்கின்றன. முதலாவதாக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது உம்ரத்து தமத்துடைய தவாஃபை அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்று நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நியத் என்பது வாயால் மொழிவதல்ல, மனதால் எண்ணிக்கொள்வதாகும். தவாஃப் செய்கின்ற பொழுது வுது செய்திருக்க வேண்டும். தவாஃபுக்கு வுது என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாகும். எவ்வாறு வுது இல்லாமல் தொழ முடியாதோ அதே போன்று வுது இல்லாமல் தவாஃப் செய்யவும் முடியாது. வுது செய்து கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு ஹத்னா செய்யப்பட்டிருக்க வேண்டும். பொதுவாக ஹத்னா என்பது ஆண்களுக்கு சுன்னத்தான ஒரு விஷயமாகும். ஹத்னா செய்யாவிட்டாலும் அவர் முஸ்லிமாக இருக்க முடியும், அவர் தொழலாம், குர்ஆன் ஓதலாம். ஆனால் ஹத்னா செய்யாத நிலையில் ஒரு ஆண் காபாவை தவாப் செய்ய முடியாது. அதே போன்று தவாப் செய்கின்ற பொழுது அவுரத் முழுமையாக மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். தவாஃபின் போது அணிந்திருக்கும் ஆடை ஹலாலான ஆடையாக இருக்க வேண்டும். ஹராமான ஆடை அணிந்து கொண்டு அல்லது பலவந்தமாக பறித்தெடுத்த ஆடை அணிந்து கொண்டு அவர் தவாப் செய்யக்கூடாது. அவ்வாறு தவாப் செய்வது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதே போன்று தவாஃபுக்கு என்று சில வாஜிபுகள், கடமைகள் இருக்கின்றன. முதலாவது ஹஜருல் அஸ்வத் கல்லின் பக்கம் இருந்து
தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். ஹஜருல் அஸ்வத் கல்லின் பக்கத்திலேயே அந்த தவாஃபை நிறைவு செய்யவும் வேண்டும். எங்கே ஆரம்பிக்கின்றோமோ அங்கே சுற்றி வந்து நிறைவுக்கு வரும் பொழுது அந்த ஒரு சுற்று முழுமையாகின்ற பொழுது அது ஒரு தவாஃபாக கணிக்கப்படும். காபாவை சுற்றி வரும்போது இடது பக்கமாக சுற்றி வர வேண்டும். அதாவது சுற்றும் போது காபா என்பது இடது பக்கமாக இருக்க வேண்டும். ஹிஜ்ரு இஸ்மாயில் என்ற ஒரு வளைந்த கல்லுக்கு வெளிப்புறமாக சுற்றி வர வேண்டும். காபாவுக்கு அருகாமையிலே ஹிஜ்ரு இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு வளைந்த கல் இருக்கிறது. அந்த கல்லுக்கு வெளிப்புறமாக சுற்றி வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் காபாவை சுற்றி வருகின்ற பொழுது மகாமு இப்ராஹிம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. முடியும் என்றால் நாங்கள் அந்த தவாப் செய்கின்ற பொழுது காபாவுக்கும் மகாமு இப்ராஹிமுக்கும் இடையால் சென்று தவாப் செய்வது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். சில நேரங்களிலே கடுமையான நெரிசல் இருந்தால் நாங்கள் மகாம் இப்ராஹிமை தாண்டி சுற்றி வரலாம். ஆனால் முடியுமான வரைக்கும் நாங்கள் சுற்றி வருகின்ற பொழுது எங்களுடைய சுற்று எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த காபாவுக்கும் மகாம் இப்ராஹிமுக்கும் இடையில் அந்த சுற்று அமைந்திருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பதுதான் மிகவும் ஏற்றமான ஒரு விஷயமாகும். இப்போது தவாஃப் 7 முறை தவாஃப் செய்துவிட்டால் தவாஃப் முடிந்துவிடும். தவாஃபை முடித்தவுடன் செய்ய வேண்டிய அடுத்த கடமை தவாஃபுக்கான தொழுகை தொழுவதாகும். மகாம் இப்ராஹிம் ஊடாக காபாவை முன்னோக்கி தொழ வேண்டும். இது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த தவாஃபுக்கான தொழுகை தொழுகின்ற பொழுது நாங்கள் காபாவை முன்னோக்க வேண்டும். அந்த காபாவுக்கும் எமக்கும் இடையிலே மகாம் இப்ராஹிம் இருக்க வேண்டும். அந்த மகாம் இப்ராஹிம் ஊடாக காபாவை முன்னோக்கி நாங்கள் தொழ வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். உம்ராவுடைய தவாஃபுக்குரிய 2 ரக்காத்துகளை அல்லாஹ்வுக்காக தொழுகின்றேன் என்று நியத்து வைத்து 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ள வேண்டும். இந்த தொழுகையிலே அல்ஹம்து சூரா ஓதிக்கொள்ள வேண்டும். அல்ஹம்து சூராவுக்கு பிறகு விரும்பிய ஏதாவது ஒரு சூறாவை ஓதிக்கொள்ள முடியும். அங்கு சத்தமாகவும் ஓத முடியும், சத்தம் இல்லாமல் அமைதியாக மௌனமாகவும் ஓதிக்கொள்ள முடியும். இந்த தவாஃபு முடிந்து தவாஃபுக்கு பிறகு உள்ள 2 ரக்காத் தொழுகையை முடிந்துவிட்ட பிறகு அடுத்து உள்ள கடமை என்னவென்றால் சஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுவதாகும். உம்ராவுடைய 4வது கடமை சஃபா மருவாவுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுவது. தவாஃபை முடித்துக் கொண்டு வெளியேறும் பொழுது நாங்கள் சஃபா மலையை அடைந்திருப்போம். ஜம்சம் நீரை அருந்திக் கொண்டு தொங்கோட்டத்தை ஆரம்பிப்பது முஸ்தஹப்பான ஒரு விஷயமாகும். இந்த தொங்கோட்டத்துக்கு சாயு என்று சொல்லப்படுகிறது அரபியிலே. முதலாவது சாயுவை சஃபா மலையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். மர்வாவிலிருந்து ஆரம்பிக்க கூடாது. சஃபா மலையிலிருந்து ஆரம்பித்து மர்வா வரைக்கும் செல்ல வேண்டும். அதே போன்று 7 சாயு செய்து 7வது சாயு முடியும் பொழுது மர்வாவில் முடிக்க வேண்டும். சஃபாவில் முடிக்க கூடாது. அதாவது சஃபா மலையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், பிறகு மர்வாவுக்கு செல்ல வேண்டும், மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வர வேண்டும். இப்படியாக ஒருவர் சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு சென்றால் அது ஒரு தொங்கோட்டம் என்று கணக்கிடப்படும். அதே போன்று மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு மீண்டு வந்தால் அது 2வது தொங்கோட்டம் என்று கணக்கிடப்படும். இப்படியாக 7 முறை ஓடி முடிக்கும் பொழுது இறுதியாக நாங்கள் மர்வா மலையில் நிற்போம். சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே 450 மீட்டர் தூரம் உள்ளது. அந்த தூரத்தை வேகமான நடையில் கடந்து செல்வதைத்தான் சாயு தொங்கோட்டம் என்று சொல்லப்படுகிறது. தொங்கோட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அதற்காக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது உம்ரத்து தமத்துவுக்கான சாயுவை அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்று உள்ளத்தால் எண்ணிக்கொள்ள வேண்டும். சஃபாவிலிருந்து மர்வா வரை சென்றால் அது ஒரு சாயு, மர்வாவிலிருந்து சஃபா வரை மீண்டு வந்தால் அது இன்னொரு சாயு. இப்படியாக 7 முறை சாயு ஓட வேண்டும். 7வது சாயு முடியும் போது நாங்கள் மர்வாவில் நிற்போம். சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில் ஹர்வலா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியால் செல்லும் போது சற்று வேகமாக நடப்பது அல்லது ஓட்டமும் நடையுமாக செல்வது முஸ்தஹப்பான விஷயமாகும். தொங்கோட்டம் ஓடும் பொழுது மிக சொற்ப நேரம் இடைவெளியில் அமர்ந்திருந்து விட்டு செல்வது பிரச்சனை இல்லை. ஆனால் நீண்ட நேரம் இருந்து ஓய்வு எடுக்க கூடாது. தொங்கோட்டம் ஓடுவதற்கு வுது எங்களுக்கு அவசியம் இல்லை. ஒருவர் வுது இல்லாமலேயே தொங்கோட்டம் ஓட முடியும். இருந்தாலும் வுதுவோடு தொங்கோட்டம் ஓடுவது சிறப்பான ஒரு விஷயமாகும். 7 முறை தொங்கோட்டம் ஓடி முடிந்த பிற்பாடு அவருக்கு இருக்கக்கூடிய அடுத்த கடமை என்னவென்றால் முடி சிரைப்பது. தலையிலிருந்து அல்லது மீசை அல்லது தாடியிலிருந்து சிறிதளவு முடியை கத்தரித்துக் கொள்வது அல்லது நகத்தை வெட்டிக் கொள்வது இங்கே அவசியமான ஒரு விஷயமாகும். உம்ரத்து தமத்துவுக்காக அல்லாஹ்வுக்காக முடியை அல்லது நகத்தை கத்தரிக்கின்றேன் என்ற நியத்தை வைத்துக் கொண்டு இதை செய்ய வேண்டும். அதன் பிறகு இஹ்ராமை கழிந்து கொள்வார். அத்தோடு உம்ரத்து தமத்து முடிவடைந்து விடும். உம்ரா முடிந்து விட்டது. அதன் பிறகு துல்ஹஜ் மாதம் 8ஆம் நாள் வரை ஹஜ்ஜுடைய அமல்களை செய்வதற்காக அவர்கள் காத்திருப்பார்கள். அதுவரை பெற்றோருக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, உறவினர்களுக்காக இவர்கள் காபாவில் தவாஃப் செய்து கொண்டே இருக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போது உம்ரா நிறைவுக்கு வந்துவிட்டது. துல்ஹஜ் 8ஆம் நாள் ஹஜ்ஜுடைய கடமைகள் ஆரம்பமாகின்றன. உம்ரத்து தமத்து முடிந்த பிற்பாடு ஹஜ்ஜி தமத்து செய்ய வேண்டும். இது துல்ஹஜ் மாதம் 8ஆம் நாள் ஆரம்பமாகும்.
ஹஜ்ஜு தமத்து செய்பவர் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான நிபந்தனைகள் உள்ளன. அவற்றை பற்றி இப்போது நாங்கள் பார்க்கலாம். முதலாவது நிபந்தனை நியத் என்பது முக்கியமாகும். ஹஜ்ஜு செய்பவர் முதலில் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டும் சந்தர்ப்பத்திலேயே ஹஜ்ஜு தமத்து செய்ய போகின்றேன் என்று அவர் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நியத்து வைக்காவிட்டால் அவரது ஹஜ்ஜு நிறைவேறாது. எனவே ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய ஒருவர் உம்ரா செய்கின்ற பொழுதே ஹஜ்ஜு தமத்துக்காக உம்ரா செய்கின்றேன், அதற்காக இஹ்ராம் கட்டுகின்றேன் என்று நியத்து வைத்துக் கொள்வது அவசியமாகும். ஹஜ்ஜுடைய நியத்துக்கு பிறகு இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் அவரது உம்ராவும் ஹஜ்ஜும் ஹஜ்ஜுடைய மாதங்களிலேயே இடம்பெற வேண்டும் என்பதாகும். அதாவது ஹஜ்ஜுடைய மாதங்களாக 3 மாதங்கள் இருக்கின்றன. புனித ரமலான் மாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வால் மாதம், அதன் பிறகு வரக்கூடிய துல்காதா மாதம், அதன் பிறகு வரக்கூடிய துல் ஹஜ் மாதம், இந்த 3 மாதங்களும் ஹஜ்ஜுடைய மாதங்களாகும். இதில் ஏதாவது ஒரு மாதத்தில் ஹஜ்ஜுக்கான உம்ராவை ஆரம்பிக்க வேண்டும். ஷவ்வால் மாதத்தில் உம்ராவை ஆரம்பிக்கலாம், அல்லது துல்காதா மாதத்தில் உம்ராவை ஆரம்பிக்கலாம், அல்லது துல் ஹஜ் மாதத்தில் 8ஆம் நாளுக்கு முன்பாகவும் இவர் உம்ராவை ஆரம்பிக்கலாம். எவ்வாறாயினும் துல் ஹஜ் மாதம் 8ஆம் நாள் ஹஜ்ஜுடைய அமல்கள் ஆரம்பமாகிவிடும் என்பதனால் அதற்கு முன்பாக ஹஜ்ஜுக்கான உம்ராவை முடித்துக் கொள்வது அவசியமாகும். மூன்றாவது நிபந்தனை இந்த உம்ராவும் ஹஜ்ஜும் ஒரே வருடத்தில் அமைந்திருக்க வேண்டும் என்பதாகும். இந்த வருடம் ஷவ்வால் மாதத்தில் உம்ராவை செய்துவிட்டு அடுத்த வருடம் துல் ஹஜ் மாதத்தில் ஹஜ்ஜுடைய அமல்களை செய்தால் அந்த ஹஜ் நிறைவேற மாட்டாது. எனவே ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய ஒருவர் அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒரே வருடத்திலேயே செய்து முடிப்பது அவசியமாகும். நான்காவது நிபந்தனை என்னவென்றால் உம்ராவும் ஹஜ்ஜும் ஒரே நபருக்காக ஒரே நபரால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதாகும். அதாவது உம்ராவுடைய அமல்களை ஒரு நபரும் ஹஜ்ஜுடைய அமல்களை வேறு நபரும் செய்தால் அவ்வாறு செய்வது கூடாது. ஒரே நபர் அந்த உம்ராவை செய்ய வேண்டும், அதன் பிறகு ஹஜ்ஜையும் செய்ய வேண்டும். அல்லது ஒருவர் இன்னொருவருக்காக ஹஜ் செய்ய போகின்றார் என்றால் அதனையும் அவரே, அந்த உம்ராவையும் ஹஜ்ஜையும் அவரே செய்து முடிக்க வேண்டும். அதாவது மரணித்த ஒருவருக்காக ஹஜ் செய்ய போகின்றோம் என்றால் ஒருவருக்காக உம்ராவுடைய அமல்களையும் இன்னொரு ஜனாசாவுக்காக, இன்னொரு மரணித்த மனிதருக்காக ஹஜ்ஜுடைய அமல்களையும் செய்ய முடியாது. 2 அமல்களையும் ஒரே நபருக்காக மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகும். அன்புக்குரிய உலமாக்களே, சகோதர சகோதரிகளே, இப்போது நாங்கள் ஹஜ்ஜுடைய அமல்களை விரிவாக பார்ப்போம். ஹஜ்ஜு தமத்து நடைமுறைகள் யௌமு தர்வியா என்று சொல்லப்படக்கூடிய துல் ஹஜ் மாதம் 8ஆம் நாள் ஆரம்பமாகும். துல் ஹஜ் மாதம் 8ஆம் நாளுக்கு யௌமு தர்வியா என்று பெயர். அந்த நாளில் தான் ஹஜ்ஜுடைய அமல்கள் ஆரம்பமாகின்றன. முதலாவதாக இவர் செய்யக்கூடிய கடமை என்னவென்றால் இஹ்ராம் அணிந்து கொள்ள வேண்டும். அதாவது துல் ஹஜ் மாதம் 8ஆம் நாள் இவர் இஹ்ராம் அணிந்து கொள்ள வேண்டும். நியத்து வைத்து தல்பியா கூறி இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். மக்கா எல்லைக்குள் வைத்து இந்த இஹ்ராமை கட்டிக்கொள்வது அவசியமாகும். ஹரம் எல்லைக்குள் வைத்து இஹ்ராம் கட்டுவது இன்னும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதே போன்று அன்றைய தினம் துல் ஹஜ் மாதம் 8ஆம் நாள் நண்பகலுக்கு பிறகு இஹ்ராம் கட்டிக்கொள்வது முஸ்தஹப்பான ஒரு விஷயமாகும். துல் ஹஜ் மாதம் 8ஆம் நாள் ஹஜ்ஜுடைய கடமைகள் ஆரம்பமாகின்றன. அன்றைய நாளில் நண்பகலுக்கு பிறகு இஹ்ராம் கட்டிக்கொள்வது முஸ்தஹப்பான விஷயமாகும். ஹஜ்ஜுடைய இரண்டாவது கடமை என்னவென்றால் அரஃபா மைதானத்தில் தரித்திருப்பதாகும். அதாவது துல் ஹஜ் மாதம் 8ஆம் நாள் இவர் இஹ்ராம் கட்டிக்கொண்டார், மறுநாள் அதாவது துல் ஹஜ் மாதம் 9ஆம் நாள் ஹஜ்ஜுக்காக அரஃபாவில் தரித்திருக்க வேண்டும். ஹஜ்ஜு தமத்துக்காக அரஃபாவில் தங்கியிருக்கின்றேன் என்ற நியத்துடன் துல் ஹஜ் மாதம் 9ஆம் நாள் லுஹர் நேரத்தில் இருந்து மக்ரிபு வரைக்கும் இவர் அரஃபாவிலே தரித்திருப்பது அவசியமாகும். எனவே இரண்டாவது கடமை என்னவென்றால் துல் ஹஜ் மாதம் 9ஆம் நாள் லுஹரில் இருந்து மக்ரிபு வரைக்கும் இவர் அரஃபாவில் தரித்திருப்பது அவசியமாகும். அதன் பிறகு அன்றைய நாள் துல் ஹஜ் மாதம் 9ஆம் நாள் மக்ரிபுக்கு பிறகு அரஃபாவில் இருந்து வெளிப்பட்டு அவர் முஸ்தலிஃபாவுக்கு வருவார், அல்லது மஷ்அருல் ஹரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வருவார். இரண்டும் ஒரே இடம் தான். மஷ்அருல் ஹரம், முஸ்தலிஃபா இரண்டும் ஒரே இடம் தான். அந்த இடத்துக்கு இவர்கள் வருவார்கள். முஸ்தலிஃபாவுக்கு வந்து அங்கே தங்கி இருப்பார்கள். அன்றிரவு அங்கே தங்குவார்கள். அதே போன்று சுபஹ் தொழுகை அங்கே தொழுது கொள்வார்கள். சுபஹ் தொழுகையிலிருந்து சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் அங்கே தங்கி இருப்பார்கள். அதாவது துல் ஹஜ் மாதம் 10ஆம் நாள் ஹஜ்ஜு பெருநாள் தினத்தன்று ஹாஜிகள் சுபஹ் தொழுகையுடைய நேரத்தில் இருந்து சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் உள்ள அந்த நேரம் முழுவதும் முஸ்தலிஃபாவில் தங்கியிருப்பது அவசியமாகும். இந்த நேரங்களில் அவர்கள் அங்கே சிறிய கற்களை பொறுக்கி எடுத்துக் கொள்வார்கள். முஸ்தலிஃபாவில் கற்களை பொறுக்கி வைத்துக் கொள்வது முஸ்தஹப்பான விஷயமாகும். சூரியன் உதயமான பிறகு துல் ஹஜ் மாதம் 10ஆம் நாள் சூரியன் உதயமான பிறகு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு மினாவுக்கு வருவார்கள். 10ஆம் நாள் மினாவுக்கு வந்தவுடன் அவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் ஜம்ரத்துல் அகபா என்ற இடத்திலே கற்களை எறிவதாகும். அதாவது ஜம்ரத்துல் அகபாவில் 7 கற்களை எறிய வேண்டும். இதற்காக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி என்றால், அதாவது ஹஜ்ஜுக்காக ஜம்ராவில் கல் எறிகின்றேன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும், நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றைய நாள்
சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறைவதற்குள் இந்த கற்களை எறிந்துவிட வேண்டும். என்றாலும் காலை வேளையில் கற்களை எறிவதுதான் முஸ்தஹப்பான விஷயமாகும். இரவு வேளைகளில் எறியக்கூடாது. பகல் நேரங்களில் எறிய முடியும், இரவில் எறியக்கூடாது. என்றாலும் பெண்கள், வயோதிபர்கள், சிறுவர்கள் போன்றோர் இரவு நேரங்களில் கற்களை எறிவதற்கு அனுமதி உள்ளது. முடியுமான வரைக்கும் பகல் நேரங்களில் எறிந்து கொள்வதுதான் முஸ்தஹப்பான சிறப்பான விஷயமாகும். கற்களை எறிகின்ற பொழுது சிறிய கற்களாக அறிந்து கொள்ள வேண்டும். மிக பெரிய கற்களை பாவிக்க கூடாது. சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு கற்களுக்கு பதிலாக செருப்பை எறிவார்கள். செருப்பை எறியக்கூடாது, கற்களை மட்டுமே எறிய வேண்டும். எறியக்கூடிய கற்கள் அந்த தூணிலே பட வேண்டும். தூணிலே படாவிட்டால் அது ஒரு எறியாக கருதப்பட மாட்டாது. எறியக்கூடிய கற்கள் தூணிலே சரியாக பட வேண்டும், பட்டு கீழே விழ வேண்டும். அதே போன்று 7 கற்களையும் ஒரே தடவையில் மொத்தமாக எறிந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு கற்களாக எறிய வேண்டும். 7 தடவை எறிய வேண்டும், ஒவ்வொரு கற்களாக எறிய வேண்டும். சில வேளைகளில் ஒருவர் 7 கற்களையும் ஒரே தடவையில் எறிந்து விட்டார் என்றால் அது ஒரு எறியாகவே கருதப்படும். பிறகு இன்னும் 6 முறை கற்களை எறிய வேண்டி வரும். எனவே ஒவ்வொரு கற்களாக பொறுக்கி ஒவ்வொரு கற்களையும் ஒவ்வொரு தடவையில் எறிந்து மொத்தமாக 7 தடவை எறிந்து கொள்வது அவசியமான விஷயமாகும். கற்களை எறிந்த பிற்பாடு குர்பானி கொடுக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் 5வது வாஜிபாக இது இருக்கிறது. மினாவில் செய்யக்கூடிய 2வது அமலாகவும் இது இருக்கிறது. ஆடு, மாடு, ஒட்டகம் என்பவற்றில் ஒன்றை குர்பானி கொடுக்கலாம். ஒட்டகம் மிகவும் சிறப்பானது. அறுக்கின்ற பிராணி ஆனா பெண்ணா என்பது பிரச்சனை இல்லை. ஒரு பிராணியை அறுத்து பலியிடுவது அவசியமாகும். குர்பானி கொடுத்த பிறகு செய்யக்கூடிய அடுத்த கடமை என்னவென்றால் முடி சிரைக்க வேண்டும் அல்லது முழுமையாக மலிக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய வாஜிபுகளில் 6வது வாஜிபு இதுவாகும். அதாவது மினாவில் செய்யக்கூடிய 3வது அமல் இதுவாகும். ஹஜ்ஜிக்காக அல்லாஹ்வுக்காக முடியை சிரைக்கின்றேன் அல்லது மலிக்கின்றேன் என்ற நியத்து வைத்துக் கொண்டு இதனை செய்ய வேண்டும். இதனை மினாவிலேயே செய்ய வேண்டும். மினாவுக்கு வெளியே வந்து செய்யக்கூடாது, செய்ய முடியாது. குர்பானி கொடுத்த பிறகு இஹ்ராமை கலைந்து கொள்ள முடியும். இஹ்ராம் கலைந்தவுடன் இஹ்ராமுக்காக தடை செய்யப்பட்ட எல்லா விடயங்களும் இவருக்கு மீண்டும் ஹலால் ஆகிவிடும். என்றாலும் தாம்பத்திய உறவு, மனம் பூசுதல் ஆகிய இந்த 2 விடயங்களும் தொடர்ந்தும் ஹராமாகவே இருக்கும். துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள் இவர் குர்பானை கொடுத்து முடி சிரைத்த அல்லது மலித்த பிற்பாடு அவர் மீண்டும் காபாவுக்கு சென்று தவாப் செய்ய வேண்டும். இதனை நாங்கள் ஹஜ்ஜுடைய தவாப் என்று சொல்வோம். ஹஜ்ஜுடைய தவாப்பை அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்ற நியத்துடன் 7 முறை காபாவை சுற்றி வர வேண்டும். தவாப் செய்து முடிந்த பிறகு தவாஃபுக்கான 2 ரக்காத்துகளை அல்லாஹ்வுக்காக தொழுகின்றேன் என்ற நியத்துடன் மகாம் இப்ராஹிம் ஊடாக காபாவை முன்னோக்கி 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ள வேண்டும். தொழுகைக்கு பிறகு அவர் சஃபா மர்வா மலைகளுக்கு சென்று அங்கே 7 முறை தொங்கோட்டம் ஓடிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு மீண்டும் காபாவுக்கு வருவார். காபாவுக்கு வந்து அங்கே மீண்டும் ஒரு தவாஃப் செய்வார். அதாவது 7 முறை சுற்றி வருவார். இந்த தவாஃபுக்கு தவாஃபுன் நிசா என்று சொல்லப்படும். அதாவது தவாஃபுன் நிசாவை அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்ற நியத்துடன் 7 முறை காபாவை சுற்றி வருவார். தவாஃபுன் நிசா முடிந்துவிடும். அதற்கு பிறகு தவாஃபுன் நிசாவுக்கான 2 ரக்காத்துகள் தொழுகை தொழுது கொள்ள வேண்டும். இந்த தொழுகையும் கூட மகாம் இப்ராஹிம் ஊடாக காபாவை முன்னோக்கி தொழுது கொள்ள வேண்டும். தவாஃபுன் நிசாவும் அதற்கான தொழுகையும் ஹஜ்ஜில் வாஜிபான விடயங்கள் ஆகும். ஆண்கள் மட்டுமன்றி பெண்களும் இவற்றை செய்ய வேண்டும். அவற்றை செய்யாவிட்டாலும் ஹஜ்ஜு நிறைவேறும். ஆனால் அவற்றை செய்யாவிட்டால் அதன் பிறகு ஆண்கள் பெண்கள் இந்த உறவு கொள்வது தொடர்ந்தும் ஹராமான விஷயமாகவே இருந்துவிடும். தவாஃபுன் நிசாவுக்கு பிறகு ஹாஜிகள் மீண்டும் மினாவுக்கு செல்வார்கள். துல்ஹஜ் 11ஆம் இரவு மினாவிலே தங்கியிருப்பார்கள். மறுநாள் காலையில், அதாவது துல்ஹஜ் மாதம் 11ஆம் நாள் பகலில் ஜம்ரத்துல் ஊலாவில் 7 கற்களை எறிவார்கள். ஜம்ரத்துல் உஸ்தாவில் 7 கற்களை எறிவார்கள். ஜம்ரத்துல் அகபாவில் 7 கற்களை எறிவார்கள். அதன் பிறகு அன்று இரவு, அதாவது துல்ஹஜ் 12ஆம் இரவு அங்கேயே மினாவிலே தங்கியிருப்பார்கள். மறுநாள், அதாவது துல்ஹஜ் மாதம் 12ஆம் நாள் வளமை போன்று, அதாவது முந்திய நாள் செய்தது போன்று ஜம்ரத்துல் ஊலாவில் 7 கற்களை எறிவார்கள். ஜம்ரத்துல் உஸ்தாவில் 7 கற்களை எறிவார்கள். ஜம்ரத்துல் அகபாவில் 7 கற்களை எறிவார்கள். இவ்வாறாக 21 கற்களை எறிந்து நிறைவு செய்வார்கள். இத்தோடு ஹஜ்ஜுடைய கடமைகள் அனைத்தும் நிறைவுக்கு வருகின்றன. அவர் முழுமையான ஒரு ஹாஜ்ஜாக மாறிவிடுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, எம்மிடம் சில கேள்விகள், ஹஜ்ஜி சம்பந்தமாக சில கேள்விகள் கேட்கப்படுகின்றன. முதலாவது கேள்வி என்னவென்றால், ஹஜ்ஜுடைய ருக்குன்கள் என்றால் என்ன, அவை எவை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஹஜ்ஜுடைய ருக்குன்கள் என்றால் என்ன, அவை எவை என்பது. அதாவது ஹஜ்ஜுடைய ருக்குன்கள் என்பது ஹஜ்ஜில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய அமல்களை குறிக்கின்றது. இவற்றை வேண்டும் என்றோ தவறுதலாகவோ விட்டால், தவிர்ந்து கொண்டால், விட்டால் அந்த ஹஜ்ஜி நிறைவேறாது. அந்த ஹஜ்ஜுடைய ருக்குன்கள் எவை என்றால், இஹ்ராம் கட்டிக்கொள்வது, தவாஃபு செய்வது, அரபாவில் தரித்திருப்பது, மஷ்அருல் ஹராமில் முஸ்தலிஃபாவில் தங்கியிருப்பது, சஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுவது என்பன ஹஜ்ஜுடைய ருக்குன்கள் என்பதாக அஹ்லுல் பைத் அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இவற்றோடு
நியத்து வைத்தல், இஹ்ராமின் போது தல்பியா கூறுவது, இந்த ருக்குன்களை தரத்தீபாக ஒழுங்குமுறையில் செய்வது என்பனவும் ஹஜ்ஜுடைய ருக்குன்கள் தான் என்றும் சில அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே இப்படியான அனைத்து விடயங்களையும் நாங்கள் சரியாக செய்து கொள்வது அவசியமாகும். அதே போன்று இன்னும் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. மீகாத்தை அடைவதற்கு முன்னால் இஹ்ராம் கட்டிக்கொள்ள முடியுமா? நடைமுறையில் நமது நாடுகளிலிருந்து ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள் நாட்டிலிருந்து அல்லது விமான நிலையத்திலிருந்து இஹ்ராம் கட்டிக்கொண்டுதான் ஹஜ்ஜிக்கு புறப்படுகின்றார்கள். அவ்வாறு செய்வது இஹ்ராம் கட்டிக்கொள்வது கூடுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள் மீகாத்தை அடைந்தவுடன் இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். மீகாத்தை அடைவதற்கு முன்பாக இஹ்ராம் கட்டிக்கொள்வது கூடாது. அதே போன்று மீகாத்தை அடைந்த பிற்பாடு அதை தாண்டி வந்த பிறகும் இஹ்ராம் கட்டிக்கொள்வது கூடாது. அவ்வாறில்லாமல் ஒருவர் சொந்த நாட்டிலிருந்து அல்லது விமான நிலையத்திலிருந்து இஹ்ராம் கட்டி கொண்டு வருவதாக இருந்தால் அவர் அதற்காக நேர்ச்சை செய்திருக்க வேண்டும். அதாவது மீகாத்தை அடைவதற்கு முன்பாக எனது ஊரில் வைத்து அல்லது விமான நிலையத்தில் வைத்து ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்டிக்கொள்ள நேர்ச்சை செய்கின்றேன் என்று ஒருவர் முன்கூட்டியே நேர்ச்சை ஒன்று வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு நேர்ச்சை செய்திருந்தால் ஊரிலிருந்து அல்லது நாட்டிலிருந்து இஹ்ராம் கட்டி கொண்டு செல்வதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. அதாவது இஹ்ராம் கட்டிய பிறகு தலையை மறைக்க கூடாது, முழுமையாக மேல் பக்கமாக மூடியுள்ள வாகனங்களில் ஏறக்கூடாது என்பது ஒரு முக்கியமான விஷயமாகும் என்று ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அப்படி ஒருவர் இஹ்ராம் கட்டிக்கொண்டு வாகனங்களில் பயணம் செய்தால் அது ஒரு தவறான விஷயமாகும், பிழையான ஹராமான விஷயமாகும். அந்த தவறுக்காக, அந்த ஹராத்தை செய்தமைக்காக அவர் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். அதாவது அதற்காக ஒரு ஆடு அறுத்து குற்ற பரிகாரம் செய்து கொள்வது அவருக்கு அவசியமான ஒரு விடயமாகும். அதனை நாங்கள் ஹஜ்ஜில் இருக்கின்ற போதே நாட்டுக்கு செய்தி அனுப்பி அதனை செய்து கொள்ள முடியும். அல்லது ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பி நாட்டுக்கு வந்த பிறகும் அதனை செய்து கொள்ள முடியும். மற்றொரு கேள்வி முன்வைக்கப்படுகின்றது. எப்படி என்றால், அதாவது ஹரம் எல்லை இருக்கிறது, காபாவை தவாஃப் செய்வதற்காக நெரிசல் ஏற்படுகின்ற பொழுது அதனை தவிர்த்து கொள்வதற்காக சில மாடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. காபாவை சூழ பல அடுக்கு மாடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அடுக்கு மாடிகள் மீது ஏறி நின்று கொண்டு தவாஃப் செய்வது கூடுமா? அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் என்று இருக்கிறது. கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் தவாஃப் செய்ய முடியுமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லையும் தவாஃப் செய்ய முடியுமா என்று ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அஹ்லுல் பைத் உலமாக்களுடைய கருத்து என்னவென்றால், தரையில் தான், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இந்த தவாஃபை செய்ய வேண்டும். கட்டடத்திலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரிலே தவாஃப் செய்தால் அந்த தவாஃபு கூடாது என்பதுதான் எங்களுடைய ஃபத்வாவாக இருக்கிறது. அதே போன்று சஃபா மருவா மலைகளுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுகின்ற போதும் இப்படியான மாடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இந்த தொங்கோட்டம் ஓடிக்கொள்ள வேண்டும். நெரிசல் காரணமாக நெரிசலை தவிர்த்து கொள்வதற்காக முதலாவது மாடி இரண்டாவது மாடியில் ஏறி நின்று கொண்டு தொங்கோட்டம் ஓடினால் அந்த தொங்கோட்டமும் எங்களுடைய ஃபிக்ஹ் சட்டத்தின் பிரகாரம் நிறைவேற மாட்டாது. எனவே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இந்த சாகிவை தொங்கோட்டத்தை ஓடிக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஜம்ராக்களில் கல் எறிகின்ற போதும் கூட இப்படியான மாடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாடிகளில் ஏறி நின்று கொண்டு கற்களை எறிவதன் மூலமாக எங்களுடைய அந்த கல் எறிவது நிறைவேற மாட்டாது. கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்று கொண்டுதான் கற்களை எறிய வேண்டும். அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை என்பதாக எங்களுடைய ஃபிக்ஹிலே சொல்லப்பட்டிருக்கிறது.